இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு தேவர்களையும் ரிஷிகர்களையும் சித்திரவதை செய்தாள். தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி சிவனிடம் நடந்ததை கூறினார்கள். விஷ்ணு தேவர் மோகினி அவதாரம் கொண்டு சிவாம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு தெய்வ குழந்தையின் அவதாரமே. அந்த தெய்வ குழந்தையை அடக்கி அழிக்க வந்த மணிகண்டன் ஐயப்பன் காட்டிற்குள் வந்ததுமே சிவபெருமான் அனுப்பி வைத்த தேவர்களும் அரக்கர்களும் அவரை வணங்கி பின்தொடங்கின. இது தெரிந்த வகிசமுகி யுத்தத்திற்கு தயாராகினாள். இந்த போரில் என்ன நடந்தது என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பகவான் சரணம் பகவதி சரணம் பகவானே பகவதியே தேவா சரணம் தேவி சரணம் தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி